எல்லா மனிதனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவி இருக்கிறது. இந்த ஆவி தான் என் சரீரத்தை இயக்குகிறது. அப்போ இந்த ஆவி ஒன்று இருக்குது, மாம்சம் ஒன்று இருக்குது. மாம்சம் அழிவுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவி அழிவில்லாதது. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் அந்த உலகத்தில் வாழ முடிகிறது. பலவீனம் வந்துவிடும், மரணம் வந்துவிடும், அதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். வேதம் சொல்லுகிறது பலத்தின் மிகுதியினால் 70 வருஷம் இருப்பாங்களாம். ஆனால் யாரும் நிரந்தரமாக இந்த பூமியில் இருந்து விட முடியாது. ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்தாலே அவனுக்கு மரணம் என்று ஒன்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த நிலையிலையும், எந்த சூழ்நிலையும், எந்த நேரத்திலையும் ஒரு மனிதனிடத்தில் அது கடந்து வந்து விடலாம். வியாதி வழியாக வரலாம், விபத்து வழியாக வரலாம், வேறு எது மூலம் வரலாம், ஒரு இயற்கையினுடைய பேரழிவு மூலம் வரலாம், எது வழியாகவும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். அதனால தான் இந்த மரணம் வந்த பிறகு ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு இருக்கிறது.